இந்த வாரம் ரிலீஸ் ஆகி இருக்கிற ஜீரோ படத்தோட படக்குழுவோட தந்தி டிவி செய்தியாளர் ராஜா மேற்கொண்ட நேர்காணல தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஜீரோ என்ன மாதிரி ஒரு ஜானர்? ஏன்னா நான் உங்களை ஒரு காப் ரோல்லையோ இல்ல ஒரு சமத்து பையனாவோ இல்ல ஒரு அமெரிக்கன் அந்த மாதிரி கேட்டகரி பார்க்கலாம். இதுல ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்துல இருக்கீங்க. ட்ரெய்லர் சீன்ஸ்ல பார்க்கும்போது ஒரு 4-5 க்ளோனிங்ஸ்ல எல்லாம் வரீங்க. என்ன மாதிரி ஜானர் நான் பார்க்கலாம்? இந்த படம் ஒரு ஜானர்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஸ்ட்ராங்கான ரொமான்டிக் த்ரில்லர், இன்னொரு பக்கம் ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். பட் யூஸ்வலாக ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபிலிம்லேயோ ஒரு ஹாரர் ஃபிலிம்ல ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. இந்த படத்தில் அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க டைரக்டரும் இந்த டீமும். ஸோ என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சோஷியல் ஒர்க்கர், பேர் பாலா. ஸோ பாலாக்கும் பிரியாவுக்கும் படத்தில் ஆரம்பத்திலே கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஒரு மாற்றம் வருது அவங்க லைஃப்ல. ஸோ அதான் இந்த படத்தோட கிராஃப் அங்கேருந்தா மாறுது. நார்மலா ஒரு டபுள் ஆக்ஷன் நடிக்கிறதே ரொம்ப சவாலா இருக்கும். 4-5 கேரக்டர்ல நீங்க வரும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சவாலா அமைஞ்சது? ஆக்சுவலா அந்த சீன், அது நீங்க சொன்னது ட்ரெய்லர்ல ஒரு சீன் வருது படத்துல. அது பயங்கர சேலஞ்சிங்கா இருந்துச்சு. என்னோட ஃபேவரட் சீன் ஆக்சுவலா படத்துலயே. நான் அந்த ஸ்கிரிப்ட்ல அந்த சீன் படிக்கும்போது இது கரெக்டாக பண்ணால் சூப்பராக அமையும் அப்படி ஃபீல் பண்ணேன். எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் இப்படி பண்ணுறேன். இந்த மாதிரி டபுள் ஆக்ஷனுக்கு மேலே 4 ஆக்ஷனாக அது எப்படி சொல்லுவேன்னு தெரியல. ஸோ பட் அது கொஞ்சம் பிளான் பண்ணி தான் எடுத்தோம். ஏன்னா அது ஸ்கிரிப்ட்லேயே படிக்கும்போது சரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு வேரியேஷன் இருக்கணும். இந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும், இந்த கேரக்டருக்கு இன்னொரு பர்சனாலிட்டி, வேறு இமோஷன் இருக்கணும். பேசிக்காக ஒருத்தன் ஒரு பயந்தாங்கோலி, இன்னொருத்தனை கொஞ்சம் லூஸு, அந்த மாதிரி ஒரு மாடுலேஷன் கொடுத்தோம். நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் அதான் அந்த கேமரா ட்ரிக்ஸ் அதெல்லாம் பண்ணாங்க. அது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. படத்தில் ஒரு மெயின் ஹைலைட்டே ஒரு பாம்பு, வெள்ளை கலரில் ஒரு பாம்பு வருது. நீங்கள் உங்களுக்கும் அந்த பாம்போட சீன்ஸ்லாம் இருக்கா? எப்படி அது நீங்கள் படம் பார்த்து தான் நீங்கள் இப்போ சொன்னால் அது போயிடுமே, சர்ப்ரைஸ் போயிடுமே. ஆனால் சீன் இருக்கு அந்த மாதிரி. அந்த வெள்ளைப்பாம்பு ஆக்சுவலாக இந்த கதை டைரக்டர் நரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அப்ட்ராக்டா இருந்துச்சு, ஒரு சொல்ற விஷயங்கள்லாம். ஸோ கேட்டேன், இந்த மாதிரி வெள்ளைப்பாம்பு முதுகுல ஒரு சிவப்பு கோடு இருக்குன்னு சொல்றீங்க, அது எப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதெல்லாம் டிசைன் ரெடியாக வச்சிருந்தார் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஏன்னா நடிக்கும்போது அது ஆப்வியஸாக சிஜி அது இருக்காது. ஸோ ஓகே, இந்த அளவு இந்த சைஸில் இருக்கும், இந்த ஒரு பைத்தன் மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஆனகாண்டா மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஜீரோக்கு அப்புறமும் உங்களை என்ன மாதிரி அஸ்வினா நாங்கள் எதிர்பார்க்கலாம்? தெரியல எனக்கு. ஜென்ரலாக நான் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஒரு ஹியூமர் ஸ்கிரிப்ட்னா எனக்கு சிரிக்க வைக்குதான்னு அப்படி பார்ப்பேன். இல்லாட்டி இமோஷன்னா அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்குதான், இல்லாட்டி ஆக்ஷன்னா அந்த அளவுக்கு திருக்கி விடுதான்னு அந்த மாதிரி ஸோ ஐ டோன்ட் நோ. எனக்கு ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் தான் அது எனக்கு அடுத்தது தொலைக்காட்சின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு ஹியூமரஸான ஸ்கிரிப்ட், லைட் ஹார்ட்டட் ஃபிலிம். ஸோ அது நீங்க லைட் ஹார்ட்டட் இருந்த பாலகுமாரா பேட்டர்ன் இருந்துச்சுல, கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன் தான். ஒரே அஸ்வின் மட்டும் தான் எனக்கு ஃப்ரண்ட்ல பார்க்க முடியும். மற்றது டைரக்டர் சார் சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கை காட்டுவாங்க, இந்த அந்த அஸ்வின் போனாப்ல, இங்க இருந்து இந்த அஸ்வின் போனாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் இது என்னதான் பண்ண போறாங்க, நான் என்னென்னமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணி முடிச்சுட்டு சீன் பார்க்கும்போது தான் சார் எனக்கே லைக் ஓகே இவ்வளவு நல்லா வந்திருக்கு அப்படின்னு தோணுது. பட் எனக்கு ஐ திங்க் டைரக்டர் சார் என்ன சொன்னாங்களோ, அவங்க என்ன ஃபீல் கொடுத்த எனக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனுசரிச்சு அவங்க சொல்லத கேட்டுட்டு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். தேர் இஸ் a ஸ்னேக் சீன், நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய படத்துல கிராஃபிக்ஸ் பார்த்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு மூவில, ஒரு ஃபேண்டசி மூவில நான் ஒர்க் பண்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கும், நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஐ மஸ்ட் சே ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் அண்ட் என்டையர் டீம். ஏன்னா டைரக்டர் சார் என்னன்னா மியூசிக் கேட்டுட்டு எல்லாமே அவர் எழுதுறதும் சரி, ஒவ்வொரு சீன் இது பண்றதும் நிறைய மியூசிக் ரெஃபரன்சஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு சீன் பண்றச்ச அது எப்படின்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த நாங்க பண்ணும்போது இது கொஞ்சம் சரியா வரல, நீங்க கொஞ்சம் இந்த மியூசிக் கேட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்பவுமே செட்ல அப்படியே ஹெட்போன்ஸ் வச்சுட்டு சுத்திட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நானும் அஸ்வினும் நினைப்போம் இது என்னதான் இது கேட்டுட்டு இருக்காங்கன்னு. பட் போக போக தான் புரிஞ்சது, லைக் அவங்க அந்த ரெஃபரன்சஸ் கொடுக்கறது கேட்டா ஐ திங்க் இட்ஸ் கரெக்ட்லி ஆப் ஃபார் த மியூசிக்.